ரீசெண்டாக ஹாட் ஸ்டாரில் 4000 கோடி அளவுக்கு புது வெப் சீரிஸ் புது கான்டென்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்டென்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் தான் நிவின் பாலி நடித்த ஃபார்மா அப்படின்ற வெப் சீரிஸ். அது எப்படி இருக்குது அப்படின்றத 2026 ஸ்டார்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. டாக்டர், ஐ எம் கேபி வினோத். ஃபார்மா, நிவின் பாலி, ரஜத் கபூர் அப்படின்ற ஹிந்தி ஆக்டர், ஹிந்தி தியேட்டர் ஆக்டர், இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதில் எழுதி இயக்கியிருக்கிற அருண் அப்படின்றவர், அபிநந்தன் ராமானுஜம் சினிமாட்டோகிராஃபி, ஸ்ரீஜித் சாரங் அப்படின்றவர் தான் எடிட்டர், மியூசிக் ஜேக்ஸ் பிச்சாய். இந்த ஃபார்மா வெப் சீரிஸ் எதை பற்றி பேசுது அப்படின்னா, முழுக்க முழுக்க ஃபார்மா இந்த மருந்து கம்பெனிகளுக்கு பின்னாடி இருக்கிற லாபியிங், கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் தான் பற்றி பேசுகிற ஒரு கதை தான் இந்த ஃபார்மா. அது ட்ரெய்லர் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். கேபி வினோத் அப்படின்ற ஒருத்தனோட வாழ்க்கையோட ஒரு பெரிய ட்ராவல் தான் இந்த ஒட்டுமொத்த ஃபார்மாவோட கதையே. கேபி வினோத் அப்படின்றவன் ஃபார்மசி படித்து முடிச்சுட்டு ஒரு ஃபார்மசி கம்பெனியில் மெடிக்கல் ரெப்பாக நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் மெடிக்கல் ரெப்பை எல்லா ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் பார்த்துருப்போம். ஒரு மெடிக்கல் ரெப்பாக தன்னோட வாழ்க்கையை துவங்குற கேபி வினோத், இந்த கேபி வினோத் ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறப்போ அந்த மருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு தேடுறப்போ இதற்கு பின்னாடி இருக்கிற பல வலைகள், பல சதிகள், பல கார்ப்பரேட் பாலிடிக்ஸு, ஃபார்மா கம்பெனியோட லாபியிங், ஃபார்மா கம்பெனிக்கு பின்னாடி நடக்கிற அந்த வர்த்தகம், இது எல்லாமே கேபி வினோத்துக்கு தெரிய வருது. அப்போ கேபி வினோத் என்ன பண்ணா அப்படின்றதா இந்த ஒட்டுமொத்த ஃபார்மா வெப் சீரிஸோட கதை. இது வந்து ஒரு ஆக்ஷன் வெப் சீரிஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் வெப் சீரிஸான்னு கேட்டிங்கனாலும் எஸ், இன்வெஸ்டிகேட்டிவ் வெப் சீரிஸ் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் வச்சு பயங்கர த்ரில்லிங்கான ஆங்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்கனாலும் கிடையாது. இது கேபி வினோத் ஒரு மெடிக்கல் ரெப்பு என்ன பண்ணுவான், அவன் ஒரு பாயிண்டில் தப்பாக பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த தப்பு அவனுக்கு எல்லாமே கொடுத்துச்சு. ஆனால் அந்த தப்பு தான் செஞ்சது எல்லாமே தப்பு, தான் செஞ்சது இந்த சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திட்டு இருக்கிறப்போ அந்த மெடிக்கல் ரெப் ரியலைஸ் பண்ணுறப்போ மெடிக்கல் ரெப்புக்கு உண்டான அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே அவன் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ரியலாக காமிச்சிருக்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த ஃபார்மா. இந்த படத்தை எனக்கு பிடிச்ச ட்ரீட்மெண்ட்டும் அதுதான். எந்த ஹீரோ அப்படின்றதுக்காக ஓவர் டூ பண்ணாமல் ஒரு மெடிக்கல் ரெப்புக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், ஒரு மெடிக்கல் ரெப்போட எப்படிலாம் இருப்பான், கொஞ்சம் சில பேர் வயிறு தள்ளிக்கிட்டு கொஞ்சம் தொப்பையுமா இருப்பாங்க. இதில் நம்ம நிவின் பாலி அப்படி தான் இருக்கிறார். ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட மூவி ஃப்ளாப்ஸ், அதுக்கப்புறம் ஓவர் வெயிட் போட்டு அவர் அப்படியே இருந்தாலும் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இதில் ஒரு ஜானகி அப்படின்ற ஒரு டாக்டர் கேரக்டரில் ஸ்ருதி ராமச்சந்திரன் வர்றாங்க. அவங்களோட ஹஸ்பண்டாக ஒரு சில எபிசோட்ஸில் மட்டும் நம்ம நரேன் நடிச்சிருக்கிறாரு. இதில் ஜாத்தி அப்படின்னு இன்னொரு ஒரு ஃபார்மா கம்பெனியோட ஓனராக ரஜத் கபூர், ஹிந்தி ஆக்டர், இவர் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு சீனியர் ஆக்டர், இவர் நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த இதில் வந்து ஈக்குவலாக நிவின் பாலிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான் ரஜத் கபூர் அப்படின்ற இவருக்கும். அவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு ஃபார்மசி கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறவர். அவர் வந்து ஃபார்மசி கம்பெனின்றது இன்றைக்கி எல்லாமே பிராண்ட் ஆகிடுச்சே தவிர அந்த மருந்தோட ஜெனரிக்கான அந்த கெமிக்கல் காம்போசிஷனில் யாருமே விற்க மாட்டேங்கிறாங்க. அப்படி விற்றாதான் மக்களுக்கு ஒரு சரியான விலையில் போய் சேரும் அப்படின்றத எப்படியாச்சும் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தனியாக போராடிட்டு இருக்கிற ஒரு சின்ன மருந்து கம்பெனியோட ஒரு ஃபவுண்டர் தான் அந்த ரஜத் கபூர். ஸோ கேபி வினோத் இவரோட வாழ்க்கையில் எப்படி கிராஸ் ஆகிறாரு அண்ட் கேபி வினோத் என்ன பண்ணார் அப்படின்றதான் இந்த ஒட்டுமொத்த ஃபார்மாவோட இன்ட்ரெஸ்டிங்கான கதை. டெஃபினட்டாக இது வந்து ஸ்லோ பேர்னிங்னு சொல்ல முடியாது, ரொம்ப விறுவிறுவிறுவான கதைன்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய ட்ராமா இருக்குது, நிறைய இன்டென்ஸான கான்வர்சேஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள், நிறைய பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயங்கர ரிசர்ச் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. மெடிக்கல் ரெப்ஸோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற டார்கெட்டு, ப்ரெஷரு, ஒவ்வொரு டாக்டர்ஸ் கிட்ட போகிறப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற இன்சல்ட்ஸு, எப்படி ஒரு மருந்தை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ மருந்து ஒரு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்ற பல விஷயங்களை பயங்கர செம்ம ரிசர்ச்சோட டைரக்டர் அருண் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. நிவின் பாலி கேபி வினோதாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த ஒரு இன்சென்டிவ்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரிலாம் கொண்டாடுவாங்க. முதல்ல அவனுக்கு கிடைக்கிற இன்சல்ட், கேபி வினோத் மருந்தே விற்க முடியாமல் இருக்கிறப்ப கிடைக்கிற இன்சல்ட், அந்த மருந்தெல்லாம் விற்றதுக்கு பிறகு அவனுக்கு அந்த சொசைட்டியில் அவங்க கம்பெனிக்குள்ளே கிடைக்கிற மரியாதை, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் எப்படி க்ரோ ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து அதே மாதிரியே ஒரு புதுசாக ஒரு மெடிக்கல் ரெப் வர்றப்போ கேபி வினோத் எப்படி பார்க்குறான் அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே இதில் வந்து கம்ப்ளீட்டாக. ஆனால் ஒரு லைஃப் ட்ராவலையே ஒரு 10-15 வருஷம் லைஃப் ட்ராவலை ஒட்டுமொத்த ஃபார்மாவில் சொல்லியிருப்பார் டைரக்டர் அருண். அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து எதை நோக்கி போகுது அப்படின்னு அடுத்த பாட்டுக்கு ஒரு லீடும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லீடும் வச்சுருப்பாங்க. படத்துக்கு இந்த வெப் சீரிஸோட
ரைட்டிங், ரிசர்ச், இந்த படத்தில் இந்த கார்ப்பரேட் மாஃபியா எல்லாருமே வந்து அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எங்கேயும் லேகோ, போர் அடிச்சதோ மாதிரியா தோணவே இல்லை. எல்லா எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 25 மினிட்ஸ் இருக்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போன மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ ஒரு 7-8 எபிசோட் ஸோ குயிக்காக வந்து மூவ் ஆயிரும். ஃபார்மா வெப் சீரிஸ் டெஃபினட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 1-2 பெட்ரூம் காட்சிகள் தவிர மற்றபடி பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு ஃபேமிலியோடைய ஒரு above 15 உட்காந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த ஃபார்மா. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வெப் சீரிஸில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். சினிமா கிச்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.